பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான அன்வர்தீன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனையில் நீதிபதி நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நீதிபதி ராஜபிரபு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். பழனி கோயில் நில மோசடியாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மாஜிஸ்ட்ரேட் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மடத்தினுடைய 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக மோசடி செய்த வழக்கில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக வெள்ளத்துறை, முருகதாஸ், அதே போன்று பத்திரப்பதிவு சார்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர், அதே போன்று அந்த பத்திரப்பதிவு செய்வதற்கு உதவிய பழனியைச் சேர்ந்த அன்வர்தீன் உள்ளிட்டோரை 4 பேரை கைது செய்தார்கள். கடந்த 27ஆம் தேதி கைது செய்து அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்கள் அவர்களை நீதிமன்ற விசாரணை நடத்துவதற்காக திண்டுக்கல் நீதிமன்றமானது அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் கடந்த 3 நாட்களாக, அதாவது 5ஆம் தேதி முதலாக 7ஆம் தேதி வரை விசாரணையில் எடுத்து அவரிடம் பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணி அளவிற்காக அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் சரியாக இரவு 10:25 மணிக்காக திடீரென அன்வர்தீனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. இதன் உடனடியாக சிறையிலிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது அங்கு சிகிச்சைக்கு சென்றபோது மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் உயிரிழந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்தாக தற்பொழுது அந்த சிபிசிஐடி காவல்துறையினரும் சரி, அதே போன்று கரிமேடு காவல்துறையினரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் அவரது உடலானது உடற்கூறாய்விற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான விசாரணை நடத்துவதற்காக மதுரை மாவட்ட 1வது விரைவு நீதிமன்ற நீதிபதி ராஜபிரபு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். சரியாக நேற்று அவர் அன்வர்தீன் எத்தனை மணிக்காக சிறைக்கு கொண்டு வரப்பட்டார், அதன் பின்பாக என்ன உடல் நலக்குறைவு ஏற்பட்டது, அதற்கு உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்தாக நேரடியாக நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது அன்வர்தீன் அவர்களுடைய குடும்பத்தினரும் அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடமும் நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.